இந்த அறிக்கை எவ்வளவு மோசமானது. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, என்னை நம்பி அவர் தந்த உயர்வு, என்னை நம்பி அவர் தந்த மேன்மை, என்னை நம்பி அவர் கொடுத்த இந்த வாழ்க்கை, என்னை நம்பி அவர் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம், என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், என்னை நம்பி கொடுத்திருக்கிற கிருபைகள். டோன்ட் மிஸ்யூஸ் இட். அன்பானவர்களே, தவறாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அவருடைய விளைவு என்னவென்றால் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் மதியற்றவனாய், இரண்டாவது பெரிய தப்பிதம் செய்தவனாய். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு அஸ்திபாரம் போடும். காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராக வழிநடத்தும். பி கேர்ஃபுல். இந்த மனிதனுடைய அந்த அறிக்கை பாருங்கள், ஐ ஹவ் டன் தி ராங் திங். அதே வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கையை நாங்கள் பாருங்கள். அவருக்கும் போராட்டங்கள், அடிகள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள். அவன் உட்காவல் அறையிலே பூட்டப்பட்டான். கைகளிலே விலங்கு, கால்களிலே விலங்கு. அப்படி இருந்தும் அவருடைய அறிக்கையிலே மாறவில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் அறிக்கை பண்ணுவதிலே நாம் உறுதியா இருப்போம். பல நேரங்களில் நம் அறிக்கையிலே நாம் தவறு விடுகிறோம். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது. யோபு தன் அறிக்கையிலே உண்மையா இருந்தான். He lost everything. குடும்பத்தை இழந்தான், செல்வத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். பட் ஸ்டில் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். அப்படி இருந்தும் தன் அறிக்கையிலே இவ்வளவு உறுதியா இருந்தான். அதே போல பவுலுடைய புதிய ஏற்பாட்டின் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு ராஜாத்மன் இருக்கிறான். அப்போஸ்தலர் 26:19, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இது கடினம். இன்னைக்கு தரிசனம் பெற்ற அநேகர், அழைப்பு பெற்ற அநேகர், கிருபை பெற்ற அநேகர் காலப்போக்கிலே அந்த தரிசனம் மங்கி விடுகிறது. ஒரு காலத்திலே வைராக்கியம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. இன்றைக்கு மாறிவிட்டது. உலகமின் முன்னே சிலுவையின் பின்னே. காலங்கள் மாறும் போது எல்லா காட்சிகளும் மாறுகிறது. ஆனால் பவுலடியான் சொல்லு, புதிய ஏற்பாட்டு சவுல் பவுலாய் மாறின அந்த சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அந்த தரிசனத்துக்கு, தரிசனம் என்பது அது கடினமான ஒன்று. டு அபாய்ட் இந்த விஷன், தரிசனத்தை நிலைத்திருப்பது மிக கடினம். எசேக்கியேல் தரிசனத்தில் நிலைத்திருந்தான். எசேக்கியேல் 1 அதிகாரம், கேபார் நதி அண்டில் இருந்தான். சிறைப்பட்டவர் நடுவிலே வாசம் பண்ணி